திரு ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்போது திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா, குறிப்பா ஜெயலலிதா அவங்க தீய சக்தின்னு சொன்ன திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா, எதிர்காலத்துல எது ஒன்று நடக்கும் சொல்றாரு, அது எப்படி ஏற்றுக்கொள்ள ஒரு கோபத்தில் அவர் பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள், அது மறைந்த ஆரம்பியாக இருக்கலாம், அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம், அண்ணன் KKSஆராக இருக்கலாம், அதுபோல முத்துசாமி அவர்கள், கண்ணப்பன் அவர்கள் போல ரகுபதி, சேகர்பாபு வரை பலர் அங்கே சென்றிருக்கலாம். அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆனால் அண்ணன் OPS அவர்கள் 3 முறை அந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர். என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவை எல்லாம் அவர் எடுக்குவார் என்று நான் நம்பவில்லை. அது போன்ற நீங்கள் நினைப்பது போன்ற எந்த முடிவையும் அவர் எடுத்திருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. அவர் தான் சொல்றாருங்க, நீங்க பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்து கேக்குறீங்க. முதல்வர் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காகத்தான் இவர் சென்றாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. முதல்வர் அவர்களும் அதுக்காக அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய செய்தி வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. இல்ல சார், அவர் அதுதான் சொல்ற, ஒரு கோபத்தில் அவர் தன்னை அவமானப்பட்டு விட்டதாக உணர்ந்து தனது சுயமரியாதை முக்கியம் என்று கருதுகிற பொழுது சில வார்த்தைகள் வெளியிடுகிறார். ஆனால் அது போன்ற முடிவுகளை அவர் எடுப்பார் என்று ஒரு நண்பராக நான் நினைக்கவில்லை.